அந்த நபர் குறித்த தகவல்கள் ஒரு மர்மமானதாகவும், அவர் கைது செய்யப்படவில்லை என்றும், அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிகள் நடப்பதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட காவல் நிலையத்தில் முந்தா நாள் இரவு நடக்குது. நேற்றுக்கு முந்தைய நாள் இரவு வந்து இந்த சம்பவம் நடக்குது. அப்போ சம்பவம் நடக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பையன் அவனுக்கே கை கால்லாம் ஒடிஞ்சிருக்கு. அவன் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆதம்பாக்கம் பக்கம் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட போய் அர்ஷத்துன்னு ஒரு பையன், அவன்கிட்ட தான் போய் புகார் வாங்குறாங்க காவல்துறை. புகார் வாங்கி அவனை நேற்று முழுவதும் காவல் நிலையத்திலே வச்சுருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் காவல் நிலையத்தில் நின்று கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாலை நேரம் ஆகியும் கூட அவங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை வழங்கப்படலை. அப்போ முதல் தகவல் அறிக்கையை நேற்று இரவு இந்த நேரத்தில் தான் வந்து முதல் தகவல் அறிக்கையை அவங்க கையில் வழங்கப்பட்டுச்சு. அந்த குழந்தைய சடல கூராய்வு பண்ணி அந்த இறந்து போன ஒரு பெண்ணை வந்து அவங்க எடுத்துகிட்டு அவங்க பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அகதி முகாமில் வாழ்கிறவங்க அங்கே கொண்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த பெண் வந்து இந்த கேஎம்சி மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக்கிட்டு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. விரைவான கைது, விரைவான நடவடிக்கை. இப்போ தென் மாவட்டத்தில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்து திருமண ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு திடீர்னு வந்து ஒரு மர்ம கும்பல் மாதிரி போயிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு போய் வெட்டுறாங்க.